லார்ட். என் பேர் ஜெனிட்டா. நாங்கள் பள்ளிக்கரணையிலேருந்து வரோம். கொஞ்சம் இயர்ஸாகவே அங்கிளோட ப்ரேயர் மீட்டிங்க்கு வருவேன். 2 சாட்சி. ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்கூலில் வந்து அவ்வளோவெல்லாம் ரொம்பலாம் நல்லா படிக்க மாட்டேன், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் யூஜியில் வந்து எனக்கு பிடிச்ச கோர்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லோரும் எனக்கு சப்போர்ட்டே பண்ணல. ஆனால் ஏசப்பா கிட்ட சொன்னேன், உம்முடைய சித்தம் ஏசப்பா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு வாட்டியும் நான் ப்ரே பண்ணும்போது எனக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. சின்ன சின்ன விஷயம் எப்படி நம்ம ப்ரேயர் பிலீவ் பண்ணால் நடக்கும் அப்படின்னு அங்கிள் சொல்லுவாங்களோ, அதே மாதிரி சின்ன சின்ன விஷயம் நிறையா நடந்திருக்கு. யூஜி படித்து வெளில வரும்போது ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக எல்லா டீச்சர்ஸும் நான் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நான் வெளில வந்தேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்து. அதே மாதிரி பிஜியில் வந்து ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணேன். என்னோடய ட்ரீம் காலேஜ் வந்து கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி பெங்களூரில் இருந்தது, அதுவும் மெயின் யூனிவர்சிட்டி கேம்பஸ் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணேன். கிடைக்காது கண்டிப்பாக, ஏன்னா நம்மளாம் தகுதியே இல்லை அப்படின்னு நினச்சேன். அங்கிள்கிட்ட இங்கே மே மந்த் வந்து ப்ரே பண்ணும்போது உன்னை ஷைனிங் ஸ்டாராக கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. இன்டர்வியூ அன்னைக்கு என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. ப்ரேயர் கால் பண்ணிவிட்டு நான் வந்து இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூட என்னால் முடியல, அவ்வளோ பயந்தேன் நான். அப்போ இன்டர்வியூ என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, இன்டர்வியூ அப்படின்னு சொல்லும் போது அவங்களே ப்ரே பண்ணாங்க, இந்த மாதிரி உன்னை நம்பாத, உன் கர்த்தரை நம்பு, உன்னோட இன்டர்வியூ யார் எடுக்கிறாங்களோ அவங்களோட கண்களில் வந்து தயவு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது போல் ஏசப்பா எனக்கு வந்து நல்ல காலேஜில் என்டர் ஆகிறதுக்கு கிருபை செஞ்சார். அதே மாதிரி இப்போது காலேஜில் என்டர் ஆகிட்டு எல்லோரும் சொன்னாங்க பெங்களூர் எப்படி போய் படிப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரேயர் பண்ணேன். ப்ரே பண்ணும்போது அங்கிள் மூலியமாக காலையில் நான் மே மந்த்லேருந்து 5 minutes டெய்லி காலையில் அந்த வீடியோஸ் வரும், அது பார்க்கும்போது உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணு, மித்ததெல்லாம் கர்த்தர்கிட்ட கொடு, அவரை பார்த்து பாருன்னு சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் என்னை வந்து அங்கே வந்து நிறையா ஃபீவர்ஸ், நிறைய பேர் ஹெல்த்தியாக இல்லாமல் இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் என்னை வந்து கர்த்தர் வந்து ஹெல்த்தியாக நல்லா அங்கே வச்சுருக்காங்க. கர்த்தருடைய ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே இங்கே சாட்சி சொல்லியிருக்கேன். எனக்கு செய்வின பிரச்சனையால் என்னுடைய முதல் குழந்தை இறந்து 4 வருஷம் ஆகுது. ஏப்ரல் மாதம் நான் வந்திருந்தேன். அப்போ அங்கிள் எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. இந்த கர்ப்பத்தின் கணிக்கை எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்போல்லாம் நான் அமைதியாக தான் உட்காந்துருப்பேன். இந்த கர்ப்பத்தின் கணிக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. கர்ப்பத்தின் கனியை பற்றி பேசினாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, உருந்து பரண்டுட்டு தான் இருப்பேன். ஏப்ரல் மாதம் வந்தேன், ரொம்ப முடியல, விடுதலை கிடைச்சியும் 4 மாதம் நல்லா இருந்தேன். திருப்பம் வந்துட்டு ஏப்ரல் மாதம் ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கிள்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணேன். அவங்கக்கிட்ட போகும்போதே 10 பேர் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னால் போகவே முடியல. அவங்க முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அங்கிளோடைய பாதப்படியில் நான் கீழே விழுந்த பிறகு அவங்க சொன்ன வார்த்தை மட்டும், இன்று காணும் எகிப்தியரை நீ என்றை காணாது இருப்பாய். என் மகள் இந்த மாதத்திலே கர்ப்பமாகி அவள் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும் அப்படி சொன்னாங்க. ஏப்ரல் மாதம் அந்த மாதமே கர்ப்பத்தின் கனி ஏசப்பா எனக்கு கொடுத்துட்டாரு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு அழகான மங்கள வார்த்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 17:7 வாசிக்கலாமா? உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். ஆண்டவரை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுடைய கையினின்று தப்புவித்து. சிலருடைய கையிலிருந்து இன்னும் நீங்க தப்புவிக்கப்படாமல் இருக்கிறீங்க, எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறீங்க.
சில பழக்கங்களிலிருந்து இன்னும் எஸ்கேப் ஆக முடியலை, சில தேவையில்லாத தொடர்புகளிலிருந்து இன்னும் எஸ்கேப் ஆக முடியலை, சில பிசாசினுடைய கட்டுகளிலிருந்து இன்னும் எஸ்கேப் ஆக முடியலை, கடனிலிருந்து இன்னும் எஸ்கேப் ஆக முடியலை, இன்னும் கடங்காரன் கையில் சிக்கி இருக்கிறீங்க, மந்திரவாதி கையில் சிக்கி இருக்கிறீங்க, தேவையில்லாத தொடர்புகளில் சிக்கி இருக்கிறீங்க, தேவையில்லாத பழக்கத்தில் சிக்கி இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை இப்போ மறுபடியும் ஊருக்கு அனுப்பும் பொழுது அப்படி கட்டப்பட்ட நிலைமையில் உங்களை அனுப்பாம, உங்களை யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறாங்களோ அவர்களுடைய கையிலிருந்து உங்களை தப்புவித்து விடுதலையாக்கி விடுவிக்கப்பட்ட பெண்மானாக, விடுவிக்கப்பட்ட மனுஷர்களாக கர்த்தர் உங்களை அனுப்ப போறார். அல்லேலூயா. அப்படின்னா கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, கண் திறக்கப்பட்டவள் விளம்புகிறதாவது. இன்னைக்கு பிறகு கண்ணு திறக்கப்பட்ட விதத்திலே, கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட விதத்தில், உங்களுடைய சுதந்திரங்கள் பறிக்கப்பட்ட நிலைமை மாறி மறுபடியும் சுதந்திரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலைமையில் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி மறுபடியும் ஆளுகையின் அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை தட்டி கொடுத்து ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு விடுதலையின் நேரம், ஒரு அற்புதத்தின் நேரம், ஒரு அதிசயத்தின் நேரம். கர்த்தர் தம்முடைய அதிசயமான கிருபையை உங்கள் மேலே விளங்க பண்ணுகிற நேரத்திற்கு நேராய் வந்திருக்கிறீர்கள். யாருக்கு அது கிடைக்குமாம்? கர்த்தரை நம்புகிறவர்களை. இப்ப ஆண்டவர் சொல்ல, நம்பி இருக்கிற உனக்கு விரோதமாய், என்ன நம்பி வந்திருக்கிற உனக்கு விரோதமாய். அப்படின்னா உன்னுடைய விரோதி ஆண்டவருடைய விரோதி. ஆமே ஆமா, உன் விரோதி மட்டும் ஆண்டவருக்கு முன்னால நின்னா வேதம் சொல்லுகிறது, இந்த மலையின் மேல் மோதுகிறவன் சிதறுண்டு போவான். என்னை சொல்லுவாங்க, உன்கிட்ட விளையாடினவங்க, உன்கிட்ட பல்ஸ் பார்த்தவங்க, உன்னை சீண்டி பார்த்தவங்க, உன்னை அழிச்சிடணுன்னு நினைச்சவங்க எல்லாம், ஐயையோ ஆழம் தெரியாம காலை கொண்டு விட்டுட்டனே, மாட்டிக்கிட்டனே, இப்ப மாட்டிக்கிட்டனே, இப்ப நிறைய எண்ணம் மாட்டிக்கிட்டு நிக்குது. ஆமே. அவற்றினின்று உங்களை தப்புவிக்க, எவற்றிலிருந்து? உனக்கு விரோதமாய் எழும்பின மனுஷர்களிடத்திலிருந்து, மனுஷிகளிடத்திலிருந்து ஆண்டவர் ஒன்ன எஸ்கேப் ஆகி தப்புவித்து ஆண்டவருடைய அதிசயமான கிருபையை உனக்கு விளங்க பண்ண போறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உனக்கு விரோதமா ஒரு அசீரியன் எழும்பி இருக்கலாம். இந்த அசீரியனுடைய வேலை என்ன தெரியுமா? ஒழுங்கா அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிற எசேக்கியா ராஜாவுக்கு அடிக்கடி குடைச்சல் கொடுப்பான். ஆமா, அப்ப எப்ப இவன் வருவான்னு தெரியாது. வந்தானாலே எசேக்கியாவுக்கு ஆட்டம் கொடுத்துரும். அந்த அளவுக்கு பயப்படும். ஏன்னா அவன் கர்ச்சிக்கிற மாதிரி வருவான் வந்து. அப்போ அவனுக்கு விரோதமாக இருந்த அசீரியனுக்காக ஆண்டவர் ஒரு நாள் சொல்றாரு, இன்று கண்ட இந்த அசீரியன் உன் வாழ்க்கையில இனி எழும்புவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் எசேக்கியாவுடைய ஆயுசு காலங்களை கூட்டி கொடுக்கும் பொழுது சொல்றாரு, உனக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துட்டப்பா, இதுக்கு மேல உனக்கும் உன் நகரத்திற்கும் நான் ஆதரவாய் இருப்பேன். உனக்கு விரோதமாய் எழும்பின அசீரியன் உன் லைஃப்லே இனி எழும்புவதில்லை. முதலாவது அந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. நேற்றைக்கு வரைக்கும் உன்னை பயமுறுத்தி பயமுறுத்தி மிரட்டி மிரட்டி வச்சிருந்த அசீரியன் யாராயிருந்தாலும் உனக்கு விரோதமா படையெடுத்து வந்து உன் சமாதானத்தை கெடுத்து, உன் நிம்மதியை கெடுத்து, உன் குடும்பத்தில் அப்பப்ப தலையிட்டு தேவையில்லாத காரியங்களை எல்லாம் பேசி 2 பேருக்குள்ள சுண்டு முடிச்சு அவங்க சமாதானத்தை கெடுத்த அசீரியன் யார்? இன்றைக்கு கர்த்தர் அவனை உன் குடும்பத்திலிருந்து வெளியேற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு எசேக்கியா மரிக்கிறது வரைக்கும் அவன் எங்கேயும் தலை காட்டல. ஹல்லேலூயா. அவன் காலத்துக்கு பிறகுதான் திருப்பி கொஞ்சம் தலை தூக்குறானே தவிர ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்லிட்டார்னா சொன்னதுதான். இன்னைக்கு உனக்கு விரோதமா இருக்கிற அசீரியனை ஆண்டவர் ஆஃப் பண்ணிட்டார். உனக்கு விரோதமாய் எழும்புகிறவனிடத்திலிருந்து உன்னை தப்புவித்து இனி நீ நிம்மதியா வீட்டில் போய் சோறு தின்னணும், நிம்மதியா உன் வீட்டில் தூங்கணும். சிலர் இந்த அசீரியனை நினைச்சிட்டே படுத்துட்டு இருப்பாங்க. நைட்டு தூங்கும்போது ஐயோ நான் விரட்டுறான் 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 குத்துறான் குத்துறான் குத்துறான். எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப். ஆமென். ஆண்டவர் அவங்களை எல்லாம் இன்னைக்கு ஆஃப் பண்ணிட்டார். என் பிள்ளையுடைய லைஃப்ல வராத, கெட் அவுட்.
ஆமாம், சில அசீரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில சுண்டு முடிச்சு விடுறது தான் அவனுக்கு வேலை. இது எங்க போய் நிற்கன்னா பிரிவினையில போய் நிற்கும். அது மட்டும் இல்லை, இந்த சந்தேகத்தில் புருஷனை பேசி 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 புருஷனை சாவடிச்சிருவான். இந்த நிலைமைக்கு இன்னைக்கு முடிவு வருது. ஹல்லேலூயா. முதல்ல உனக்கு விரோதமாய் எழும்பின அசீரியனுடைய கையிலிருந்து உன்னை தப்புவிச்சு, அந்த அசீரியன் சந்தேகத்தின் போர்வையிலேயோ எந்த விதமான வாக்குவாதத்தின் போர்வையிலேயோ உன்கிட்ட வந்து உன்னை மிரட்டி உன் சமாதானத்தை கெடுத்த முடியாது. நிம்மதியான தூக்கம். நிறைய பேர் நைட்டு நேரத்தில் சரியா தூக்கம் வரல, நைட்டு நேரத்தில் எதையோ யோசித்துட்டு இருக்கிறீங்க, கண்ணு மூடிட்டு இருக்கு, ஆனால் உங்களுடைய மனசு தூங்கலை. அதை நிமித்தம் நீங்கள் இன்னைக்கு கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு இன்பமான நித்திரை கொடுக்கிறார். ஆமென். இந்த வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன், கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்குதானே. அப்போ இந்த வார்த்தையை பைபிள்ல எழுதுறாருன்னா கண்டிப்பா ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் என்கிற ஒரு பட்டியல் ஒன்று ரெடி ஆயிட்டே இருக்கு பரலோகத்துல. அப்பப்ப அந்த பட்டியல்ல பேர் யாருக்கிட்டே இருக்கும், பிரியமானவர்களுக்கு இன்பமான நித்திரை. அப்போ யாருக்கெல்லாம் இன்பமான நித்திரை வரல, யாரெல்லாம் உங்களுடைய படுக்கைக்கு போகும் பொழுது உங்களுடைய படுக்கையை கண்ணீரால நினைக்கிறீங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளை தமக்கு பிரியமான பிள்ளைகள் என்கிற பட்டியலில் ஆண்டவர் இன்னைக்கு ஆட் பண்ணிட்டார். ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கிறபடியினால் பிரியமான பிள்ளைகளுக்கு நல்ல தூக்கம். அது மட்டும் இல்லை, முதல்ல அசீரியர்களை ஆண்டவர் ஆஃப் பண்றாரு, ரெண்டாவது ஆமான்களை ஆஃப் பண்றாரு. முதல்ல உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்து சமாதானத்தை கெடுத்த அசீரியர்களை ஆஃப் பண்ணிடுறார். அடுத்து ஒரு பெரிய சுவிட்ச் ஒன்று, ஆமான் என்கிற ஒரு சுவிட்ச். அது பெரிய ஹாட்லைன். நான் அழிச்சே தீருவேன், குடும்பத்தையே அழிச்சிருவேன். அசீரியன் சமாதானத்தை கெடுக்கிறவன், நிம்மதியா நம்ம பொழப்ப பார்க்க விடாம தடுக்கிறவன், எசேக்கியாவுடைய பொழப்ப பார்க்க முடியாம அடிக்கடி தொல்லை கொடுத்தவன் அவன். ஆனா இந்த ஆமான் குடும்பத்தையே இனத்தையே வேரோடு அழிக்கணும்னு நினைக்கிற ஆமான்களை கர்த்தர் இன்னைக்கு ஆஃப் பண்றாரு. உனக்கு பின்னால 4 ஆமான் இருக்கிறான், உனக்கு முன்னால நல்லா பேசிட்டு இருக்கிறான், ஆனா உனக்கு பின்னால குழி தோண்டிட்டு இருக்கிறான், முதுகுல குத்த நினைக்கிறான், உன்னை அழிச்சிடணும், உன் குடும்பத்தை அழிச்சிடணும், உன் சந்ததியே அழிச்சிடணும்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற ஆமான்களை இப்ப நீங்க இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் அங்க ஆஃப் பண்றார். ஏன்னா இன்னைக்கு வசனம் என்ன, உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களிடத்திலிருந்து உன்னை தப்புவித்து அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுவார். யாருக்கு? நம்புகிற பிள்ளைகளுக்கு. ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆமான்கள். அன்னைக்கு யூத குலத்திற்கு விரோதமாக குலத்தையே அழிக்கணும்னு ஒருத்தர் திட்டம் போட்டு எல்லாரையும் அட் எ டைம்ல 127 தேசங்கள், இந்திய தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 தேசங்களிலே பரவி கிடக்கிற ஒட்டுமொத்த யூத ஜனங்களையும் அழிப்பதற்கு ராஜாவிடத்தில் தந்திரமாய் பேசி ஆர்டர் போட்டாச்சு, ஜியோ பாஸ் பண்ணியாச்சு. அஞ்சற்காரர்கள் கொண்டு போய் 127 தேசங்களை ஆளுகிற அகாஸ்வேரு ராஜாவிடத்திலிருந்து கட்டளை போயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட நாள் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி யூத ஜனங்களுக்கு விரோதமாய் அந்த சட்டம் இயற்றப்பட்டது. அந்த நாளில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒட்டுமொத்த யூத குலங்களை அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த அரண்மனைக்குள்ளேயும் ஒரு யூதன் இருக்கிறான், அவன் பேர் மொர்தகாய். இவனை எப்படியாவது அழிச்சிடணும்னு சொல்லி தூக்கு மரம் எல்லாம் ரெடி பண்ணிட்டான். தந்திரமா ராஜாவிட்ட சொல்லி இவனை என்னை தூக்கில் தொங்க போட்டுறணும், இவனை அரண்மனை முற்றத்தில் தூக்கில் போடணும், இவன் இனத்தார அவங்க இருக்கிற இடத்துல கூண்டோட அழிக்கணும். உன்னுடைய குடும்பத்தை கூண்டோடு அழிக்க ஒருவன் மந்திரவாதம் பண்ணி இருக்கலாம், செய்வினை செய்திருக்கலாம், முழு குடும்பத்தையும் அழிக்கணும்னு சொல்லி எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கலாம். அதற்காக என்ன மந்திரமோ தந்திரமோ இல்லாவிட்டால் என்ன எது வேணும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவனுடைய திட்டங்களை இன்றைக்கு ஆண்டவர் அபத்தமாக்கி போட்டு அந்த சுவிட்சை ஆண்டவர் ஆஃப் பண்ணிடுறாரு. ஹல்லேலூயா. எந்த ஆமான் மொர்தகாய்க்கு விரோதமாக தூக்கு மரத்தை ஏற்றினானோ அதை உருவாக்கின ஆமான் தொங்க விடப்பட்டான். ஹல்லேலூயா. ஆனால் இந்த மொர்தகாய்க்கு
ராஜ மரியாதை. ஆமானே கூட கூஜா மாதிரி நின்று ராஜா சொல்லிட்டாரு, இந்த முருதகாயை கூட்டுட்டு போய் ஃபுல்லா ஊர்வலமா கூட்டுட்டு போ. உன் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சவனே நின்று உன்னை ஊர்வலமா சல்யூட் பண்ணி, எந்த இடத்துல எந்த குடும்பத்தில் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்றாயோ அதே இடத்துல உன் பெருமைப்படுத்துவார். ஏன்னா வசனம் இன்றைக்கு சொல்லுகிறது, ஆண்டவரை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவனுடைய கையிலிருந்து அதிசயமாய் தப்ப பண்ணுவாரா, அதிசயமாய் தக்க பண்ணுவார். இந்த வசனத்தின்படி 2 பேர் ஆஃப். 3வது யாரு? கோலியாத். அவன் கம்பீரமா நின்றுட்டு, ஒத்தைக்கு வாடா பாப்பண்டா, இல்லை நீ ஊரே சேர்ந்து வாங்கடா, எனக்கு முன்னால நின்று பாரு அப்படின்னு கர்ஜித்துட்டே இருந்தான். ராஜா நின்று அசந்து போய் நிற்கிறான். மந்திரிமார்கள் எல்லாரும், தளபதிகள் எல்லாம் அவன் கிட்ட போறதுக்கு பயப்படுறாங்க. ஆனா ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன அடப்ப பையிலிருந்து ஒரே கூழாங்கல். இந்த கூழாங்கல் எப்படி இருக்குன்னா, ஆத்து மணல்ல கிடக்கிற சாதா ஷார்ப்பான கற்கள். அது தண்ணி வரும்போது உருண்டு 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 ஷார்ப்பெல்லாம் மங்கி மழுங்கி போயிருக்கிற கூழாங்கற்கள். அதில் ஒரு 5 எண்ணத்தை எடுத்து அடப்ப பையில போட்டுட்டு, ஒன்றுக்கு தான் வேலை இருந்து, 5 எண்ணம் இல்லை, 5 துப்பாக்கி 5 தோட்டாக்கு வழிய தேவையே இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஒரே தோட்டம், ஒரே கல்லு தான் எடுத்து அப்படி அடிச்சான் பாருங்க, நில தடுமாறி கீழே விழுந்தாங்க. அல்லேலூயா. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 சொல்லி ராஜாவுக்கு முன்னால வச்சே இவனுக்கு புகழ்பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜாவுக்கு எரியுது பாருங்க உடம்பெல்லாம். இன்னைக்கு பிறகு நிறைய பேருக்கு ஒன்னுமத்தை எரிய போகுது. ஆமென். ஏன்னா ஆண்டவர் உன்னை தாவீதாய் கொண்டு போகிறார். நீ சொல்லுவ, நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் என்னிடத்திலே வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். இன்றைக்கு உன்னை என் கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். எல்லா கோலியாத்துகளை உங்க கையில ஒப்பு கொடுத்து உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்ற கோலியாத்த ஆண்டவர் ஆஃப் பண்ணியாச்சு. ஆமென். அவங்களுக்கு தெரியும் யார் உங்ககிட்ட பாம்பு சீர்ற மாதிரி சீறிட்டு நிற்கிற கோலியாத்து. அவங்களுக்குன்னு ஒரு கோலியாத்து நிற்பான். உன்னை தெரிஞ்சுக்கிங்க, சில நேரத்தில் கோலியாத்துங்க வந்தாதான் ஆண்டவர் உன்னை இன்ட்ரோ பண்றது வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் தாவீதை இன்ட்ரோ பண்றதுக்காக ஒரு கோலியாத்தை நிறுத்தினாரு. நீ கோலியாத்தை கண்டு பயந்துட்டு இருக்கிற, மெகா இன்ட்ரோ, எக்கச்சக்கமான போர் வீரர்களுக்கு முன்பாக, ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக, ராஜாவுக்கு முன்பாக இந்த தாவீது ஆண்டவரை ஆராதித்து துதித்தபடியினால மெகா இன்ட்ரோ கொடுக்கிறாரு. எல்லாம் நிற்கிறான், ஒருத்தனாலேயே முடியல, எல்லாம் மிரண்டு போய் நிற்கிறான், அரண்டு போய் நிற்கிறான். அப்ப தாவீதை கொண்டு வந்து அவனை அரசாட்சியில வைக்கிறதுக்கு முன்னால, நீங்க நினைக்கிறபடி ஆடு மேய்ச்சிட்டு நின்ன வேண்டும் நினைச்சிட்டு அற்பமா நினைச்சு வாலாட்டாத. அவன் ஆடு மேய்ச்சது உண்மை, ஆனாலும் அரசனாக்குகிற ஆண்டவர் அவன் துதிக்கிறான். நான் அவனுக்குள்ள இருக்கிறேன், அற்பமா நினைக்காத. சொந்த அண்ணமாரு வந்தியா, சோற கொடுத்தியா, பயரை கொடுத்தியா, போயிட்டே இரு, இங்க நின்று வேடிக்கை பார்க்காத. நீ இந்த யுத்த களத்தில் நிற்கிறதுக்கு பார்க்கறதுக்கு தகுதி இல்லை, கெட் அவுட் அப்படின்னா. ஆனா அதே உடன்பிறப்புகளுக்கு இவன் கையால தான் அப்புறம் சம்பளம். இதுதான் இன்னைக்கு பிறகு நடக்க போகுது. ஹல்லேலூயா. கடைசியாக உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பார்வோன், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற இடத்திலிருந்து காத்து தப்ப பண்ணும்படிக்கு கர்த்தர் தம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணி கொண்டிருக்கிற கடைசி ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பார்வோன். இந்த பார்வோன் என்னன்னா, உன்னை அடிமைத்தனத்திலே வச்சுக்கணும்னு நினைக்கிறான். நம்ம போராடி வெளியே வரணும்னு ட்ரை பண்ணுவோம், விடுற மாதிரி விடுவான், மறுபடியும் பிடிச்சுக்குவான், பின்மாற்றத்தில் போடுவான், பின்மாற்றத்தில் இருந்து மறுபடியும் நம்ம போராடி வெளியே வருவோம், திருப்பியும் பின்மாற்றத்தில் இழுக்க ட்ரை பண்ணுவான். அப்படிப்பட்ட ஒரு பார்வோன் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறான். சில நேரங்களில் டிசிஷன் எடுப்போம், ஆண்டவரே இதுக்கு மேலே எனக்கு எந்த பாவமும் வேண்டாம், எந்த தப்பும் வேண்டாம், எந்த அருவருப்பும் வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் போதுன்னு சொல்லி டிசைட் பண்ணுவோம். அப்போ உங்கள் டிசிஷனில் நீங்கள் போராடி வெளியே வருவீங்க. ஆனால் பின்னாடி இருக்கிற உங்களை பாவத்துக்கு இழுத்து கொண்டிருந்தவன் திருப்பி விடமாட்டான், விட்ட மாதிரி விட்டுட்டு பிடிச்சு இழுப்பான். அப்படின்னா விழுந்து 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 எழும்புகிற அனுபவம் இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப்புக்கு வருகிறது. ஹல்லேலூயா.
உன்னை விழுந்து விழுந்து எழும்ப பண்ணுகிற பிசாசுடைய கையிலும், தொடர்ந்து உன்னை பாவத்துக்கு இழுக்கிற உன்னுடைய நண்பர்களுடைய கையில் இருந்தும் ஆண்டவர் இன்றைக்கு தப்ப பண்ணுகிற ஒரு அதிசயமான கிருபையை உண்மையில வைக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின் படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவளை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி,
photography, drone piloting, studio recording, Photoshop, live streaming, live video mixing and live sound mixing ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7828580999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.